ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மலபார் பேலஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷு பார்க்க போகிறோம். ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதே மாதிரி போன வீடியோவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்போதும் நம்ம வீடியோ கொடுங்க. நம்ம பண்ணுற டிஷ் எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அப்படிங்கிறனால ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் லாலிபாப், அதாவது நம்ம ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து டார்க் சோயா எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, சுகர், வந்து பிளாக் பெப்பர் பவுட்ரு, வந்து எக்கு, மைதா, கார்ன்ஃப்ளோர், சாப் ஆனியன், சாப் ஜிஞ்சர், சாப் கார்லிக், இது வந்து ஆயிலு, ஒயிட் வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன், செஸ்வான் சோஸ், டொமேட்டோ சோஸ், சிக்கன் விங்ஸ். இதை வச்சு தான் நம்ம லாலிபாப் பண்ண போகிறோம். ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சிக்கன் விங்ஸு நம்ம க்ளீன் பண்ணி லாலிபாப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து மேரினேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஒன்று இருக்குது, செகண்ட் மேரினேஷன் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, அது மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் லாலிபாப் எல்லாம் அதில் போட்டாச்சு. அதில் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு, பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் வினிகர், ஒயிட் வினிகர் கொஞ்சம், டார்க் சோயா. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஒரு 15 அல்லது 20 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நல்லா மசாலா எல்லாம் லாலிபாப்பில் நல்லா பிடிக்கணும். அப்போது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சாலும் போதும். அப்போ தான் அந்த லாலிபாப்பில் நல்லா உப்பு எல்லாமே நல்லா இறங்கும். இதில் நம்ம போட்டிருக்கிறது டார்க் சோயா, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பிளாக் பெப்பர் பவுட்ரு, ஒயிட் வினிகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிட்டு இனி வந்து நம்ம செகண்ட் பேட்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து லாலிபாப்புக்கு ஆல்ரெடி மசாலா போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து லாலிபாப் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான பேட்டர் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணுறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளோர், இது எக்கு, சோயா, அப்புறம் சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மசாலாவில் வந்து சால்ட் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பேட்டர் ஃப்ரை பண்ணதுக்கு, அதனால இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும். ஓகேவா, இதில் பேட்டர் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் பதத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லாலிபாப்பில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டோம். அதுக்காக இனி வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாலிபாப் ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா லாலிபாப் நல்லா மசாலாவில் பிடிச்சிருச்சு. ஓகேவா, இனி நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே,
ஓகே, நல்லா பேட்டரியில் லாலிபாப் நல்லா ஊறிடுச்சு. இனி வந்து நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. எப்போவுமே வந்து பொரிக்கும் போது அப்படி மெதுவாக இது பண்ணுங்க, அப்போ தான் வந்து அது கடாயில் போய் ஒட்டாது. ஆயிலில் எப்பவும் போடும்போது மெதுவாக அப்படி ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக சிக்கன் ஃப்ரை ஆகாத மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். அப்படின்னா நம்மளுக்கு அந்த கீழே போய் பேனில் பிடிக்காது. ஓகே, இப்போ சூப்பராக நல்ல லாலிபாப் அழகாக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிட வேண்டியதான். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கலர் எதுவுமே போடல. இதில் வந்து அந்த சோயா கலரு, அந்த சில்லி அதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகான கலர் ஆகிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌனாக. இனி இதுக்கு நம்ம சோஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாலிபாப்பை அப்படியே மாற்றிட வேண்டியதான். ஓகே, நம்ம ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவனுக்கு தேவையான சோஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சோஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில், ஓகே, சாப் கார்லிக். இதில் வந்து கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொஞ்சம் அதிகம் போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட அந்த க்ரன்ச்சி அப்படி கரைச்சி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் மட்டும் கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கணும். ஆனால் இதில் வேறு எதுவுமே நம்ம சோஸ் சேர்க்குறது இல்லையே, அதனால் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா சோட் பண்ணணும். அது வந்து நம்ம சைனீஸில் சொல்லுவாங்க ஹாட் கார்லிக் சாஸ். ஆனால் இது வந்து நம்ம செஸ்வான் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக. அப்படிங்கிறனால டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கள்ல. நம்ம வீட்டிலே பண்ணக்கூடியதான் இதெல்லாம். நல்லா ஜிஞ்சர் கார்லிக்லாம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கும் நம்ம சைனீஸ் ஃபுட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சவுத் இந்தியன் ஃபுட்டில் எல்லாமே நம்ம ஃபுல் குக் பண்ணிடுவோம். இது வந்து சைனீஸ் ஃபுட்டில் வந்து ஒரு நார்மல் ஆஃப் பாயில் பண்ண மாதிரி தான். அதனால் கார்லிக்லாம் ஃபுல் ஓவர் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. அப்புறம் சாப் ஆனியன். இப்போ வந்து நம்மளுக்கு டைம் எடுக்குன்னு சொன்னால் அந்த சிக்கன் வந்து பேட்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அதில் மசாலா போடுறதுக்கு தான். மற்றபடி சோஸ் ரெடி பண்ணுறது வந்து நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நல்லா ஜிஞ்சர் கார்லிக்லாம் நல்லா அழகாக ப்ரௌன் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா மணமாக இருக்குது. இந்த வெங்காயம் போட்டு சோட் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம ஒவ்வொன்றா சோஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன சோஸ்ன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் போதும். ரொம்ப ஓவர் ப்ரௌன் ஆக்கணும்னு வைங்களேன், நம்ம அந்த சாப்பிடும்போது அந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக்கோட அந்த க்ரன்ச்சு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ சோஸ். சோயா, டார்க் சோயா. இது வந்து செஸ்வான் பேஸ்ட் சோஸ். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி அதில் வந்து சுகர் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயிட் வினிகர். அவ்வளோதான். இந்த சோஸ் எல்லாமே செஸ்வான் சாஸ் போட்டதுக்கப்புறம் நல்ல மணமாக இருக்குது. ஏன்னா செஸ்வான் சாஸில் வந்து நம்ம கார்லிக் எல்லாமே அதிகம் போட்டு ரெடி பண்ணுறது தான். நல்லா ஸ்பைசி சோஸ் அது. உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், ஸ்பைசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செஸ்வான் சாஸ்க்கு பதிலாக கூடுதலாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பைசி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் நல்ல செஸ்வான் பேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த கொடி மாதிரி சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் சைட் டிஷ்.
சோஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணி சோஸோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சோஸ்லாம் போட்டு நல்லா சூப்பரான ட்ரம்ஸா ஓவன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோஸ் போட்டதுக்கப்புறம் சிக்கனை ரொம்ப நேரம் போட்டு அதில் குக் பண்ணக்கூடாது. அப்போது அந்த சிக்கனோட கிறிஸ்பி போயிடும். அப்படிங்கனால நம்ம சோஸ் ரெடியான உடனே சீக்கிரம் போட்டு நம்ம சிக்கனை எடுத்துடணும். இந்த இது லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறோம். வந்து முடிஞ்ச அளவு நல்லா சூடாக சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து நல்ல சைனீஸ் டிஷ்னாலே நல்லா சூடாக சாப்பிடும்போது தான் ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், நல்லா சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல சூப்பரான ட்ரம்ஸ் ஆஃப் ஓவன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல சூப்பரான ட்ரம்ஸ் ஆஃப் ஓவன் ரெடி ஆகிடுச்சு, நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதேமாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு முக்கியம். அதனால் பிடிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். நம்ம இப்போ அதை பவுலில் மாற்றிடலாம். ஓகே, முடிஞ்ச அளவு நல்லா சூடாக பரிமாறணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, கார்னிஷ் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுறோம். ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் ரெடி. சூப்பரான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நல்ல சுவையான ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து நம்மளுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நம்ம சந்திப்போம். உங்கள் ஷெஃப் உத்தமன்.